டொரண்டோ நேரம் 9 மணி 2 நிமிடம். மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கிராண்ட் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஜூன் மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கிராண்ட் நிகழ்ச்சிக்கு அரசாணை வழங்குபவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்டிங் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள். டொரண்டோவின் தப்புதைப்பிள்ளை இப்பொழுது 21 பாகை செல்ஸாக இருக்கின்றது. கடந்த சில நாட்களாக அந்த புகார் மூட்டத்துடன் இருந்த, அதாவது இந்த காட்டுத்தீ காரணமாக அந்த ஸ்மோக் எஃபெக்டுடன் மற்றும் ஸ்மோக் அலாமுடன் இருந்த அந்த நிலைமை சற்று தளர்வடைந்து இப்பொழுது ஒரு தெளிவான வானிலையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு தெளிவான காற்றை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கொஞ்சம் இந்த புகார் குறைவடைந்து அந்த மாசுபட்ட காற்று அகன்றுவிட்டது என்றும் வானிலை அறிக்கை தெரிவிக்கின்றது. எனவே இன்றைய குட் ஈவினிங் கிராண்ட் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்ற விடயங்களை மேலோட்டமாக பார்த்துவிடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் கன்சர்வேட்டிவ் தலைவர் பீட்டர் பொலிவேர் அவர்கள் இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த போது பேசிய விடயங்கள் பற்றி பார்க்க இருக்கணும். குறிப்பாக இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிப்புக்கு பிறகு இந்த வீட்டு சந்தையினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பது பற்றி அவர் தெரிவித்திருக்கிறார். மற்றும் கனடிய வளம் பகுதியில் வசந்த கால சட்டமன்ற அமர்வு குறித்து கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெக்வால்ட் அவர்கள் கூறியிருக்கின்ற விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். மற்றும் வழமை போல கலையரங்கம், கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் பல முக்கியமான கனடிய செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கிடார் நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் கன்சர்வேட்டிவ் தலைவர் பீட்டர் பொலிவேர் அவர்கள் இன்றைய தினம் டொரண்டோவில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். நிருபர் கேள்விகளுக்கு பதிலளித்தார். அதில் குறிப்பாக நகரத்தில் இப்பொழுது அதிகரித்து வருகின்ற வீட்டு விலை பற்றி தனது கருத்தை தெரிவித்திருந்தார். அதுவும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது வட்டி வீத அதிகரிக்கும் பிறகு இருக்கின்ற நிலைமை குறித்தும் அது எதிர்காலத்தில் இவ்வாறான பாதிப்பை கொண்டு வரும் என்பதையும் பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே நேரம் இளைஞர்கள் மத்தியில், அதாவது வருங்கால சந்தையினர் வீடு வாங்குவதில் ஏற்படுகின்ற சிக்கல்கள், அது எவ்வாறு ஒரு பிரச்சனை அவர்களுக்கு கொடுக்கும் என்பது பற்றியும் அதுக்கான காரணங்கள் பற்றியும் கூறியிருக்கின்றார். அதே நேரம் பில்டர்ஸ், வீட்டு பில்டர்ஸாக இருக்கட்டும் மற்றும் வீட்டு விற்பனையாளர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய தற்சமயம் செய்கின்ற நடவடிக்கைகளை பற்றியும் அவர் விரிவாக கூறுகின்றார். இப்பொழுது கன்சர்வேட்டிவ் தலைவர் பீட்டர் பொலிவேர் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய விடயங்கள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். We've learned some tragic news over the last several days. The number of Torontonians living in tents on the street has doubled in the last year. This is a new problem. We didn't have tent cities before Justin Trudeau. You can almost call them Trudeau towns. These tent cities are appearing all across Canada after 8 years of Justin Trudeau. After 8 years of Trudeau, the average mortgage payment has doubled. After 8 years of Trudeau, the average rent has doubled. After 8 years of Trudeau, the needed down payment on an average house has doubled. And we learned just this week in the Toronto Star, the most loyal Liberal newspaper, that after 8 years of Trudeau, the average family in Toronto earning the average wage would have to save for 25 years to make a down payment. You know, before Trudeau, 25 years was the time it took to pay off a mortgage. Now it's the time it takes just to get a mortgage. Why is this happening? How did Trudeau manage to double housing costs? Well, the answer is his inflationary deficits have driven up interest rates on mortgage payments. We saw that he introduced a $60 billion of inflationary spending in his most recent budget, a budget I'm fighting tooth and nail. That works out to $4,200 for every family in Canada. What is happening? It's causing inflation to go up again, which forced the Bank of Canada to increase interest rates on mortgage holders. How many Torontonians are going to lose their homes? Justin Trudeau told Torontonians to take out $1 million mortgages so that they could buy homes in 2021 and 2022. Those mortgages are going to come up for renewal at higher rates, and we are going to have a massive mortgage meltdown. And it will be ground zero, will be right here in Toronto, where the house prices have been the most insane after 8 years of Justin Trudeau. We need to avoid this meltdown.
And that's why I will balance the budget to bring down inflation and interest rates to save Torontonians from a massive financial crisis that is right in front of us over the next several years. But secondly, we need more homes. After 8 years of Trudeau, we have the fewest houses per capita of any country in the G7, even though we have the most land to build on. It's crazy. The Americans have 10 times the people to house on a smaller land mass, and yet their house prices are roughly half of ours. They have more houses per capita than we do. Why don't we have more houses? Well, because Justin Trudeau's gatekeepers over there in City Hall have been blocking home building. Local government gatekeepers block permits, delay construction, wrap projects in red tape, and prevent builders from putting roof overhead. In Toronto, roughly $300,000 of the cost of a new home is just permitting, zoning, taxes, development charges. In Vancouver, it's up to $600,000. So I'm here with a very clear message. Justin Trudeau's policy of giving billions of dollars to local government gatekeepers who block housing construction is over. And let me make this message clear to mayoral candidates. When I'm Prime Minister, unlike Trudeau, I'm not going to give you money to block housing construction. I'm going to require big cities increase home building permits by 15% per year, or they will lose some of their federal infrastructure funds. Those that speed up and lower the cost of permits and free up land will get a building bonus. The more you build, the more federal money you will get. I will reward the builders and I will fire the gatekeepers. I will require every federally funded transit station be pre-permitted for high-density apartments all around so that our young people and seniors don't even need to own a car. They can live right next to transit. And I will sell off 6,000 federal buildings. Big, ugly, empty buildings will be sold off and turned into beautiful housing for our young people right across this country. We need to get rid of the gatekeepers. We need to balance the budget to bring down inflation and interest rates. We need to bring homes Canadians can afford. It's common sense, the common sense of the common people united for our common home. Your home, my home, our home. Let's bring it home. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 4163212500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. நவீன உலகில் உங்களின் பாதுகாப்பு, உங்கள் சொத்துக்களின் பாதுகாப்பு அவசியமானது. உங்கள் கைத்தொலைபேசிகளில் உங்கள் வீடு, வாகனம், அலுவலகம் ஆகியவற்றை நேரடியாக கண்காணித்துக் கொள்ள நவீன HD கேமராக்களை குறைந்த விலையில் பொருத்திக் கொள்ளுங்கள். கேம்சானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் 6473025748. உங்கள் தேவைக்கேற்ப உங்களுக்கான சரியான தொழில்நுட்பத்தில் நவீன HD கேமராக்களை பொருத்திக் கொள்ள கேம்சானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள். கேம்சானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் 6473025748 www.camsonic.com. டொரண்டோ நேரம் 9:12 நேர்கள் குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொடுப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா.
சாபோதியோர் பகுதியில் கன்சர்வேட்டிவ் தலைவர் பெயர் பொலிப்பவர்கள் இன்றைய தினம் பத்திரிகையாளர்கள் சந்தித்த போது தற்சமயம் இருக்கின்ற அதிகரிக்கின்ற வீட்டு விலை பற்றியும் தற்சமயம் அதே நேரம் டொரண்டோவை பொறுத்தவரைக்கும் கடந்த 2 ஆண்டுகளிலும் வந்து வீதிகளில் டென்ட் போட்டு தங்குபவர்களுடைய எண்ணிக்கை தற்சமயம் அதிகரிப்பதையும் வந்து சுட்டிக்காட்டுகிறது. அதுக்கான காரணம் வந்து வீட்டு விற்பனை அதிகரிப்பும் சரி, அதே நேரம் வீட்டு தரகர்களாக இருக்கட்டும் மற்றும் பில்டர்ஸாக இருக்கட்டும் அவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற சில விடயங்களையும் சுட்டிக்காட்டுகிறது. அதே நேரம் ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய 8 வருட ஆட்சி காலத்தில் இந்த எல்லாமே ஏற்படுகின்ற இந்த பாதிப்பு மற்றும் மாற்றங்கள் பற்றியும் அவர் தனது குற்றச்சாட்டையும் கண்டனங்களையும் கூட அதில் தெரிவித்திருந்தார். எனவே இந்த விடயங்கள் கிட்டத்தட்ட அடுத்த வருடம் மட்டில் வந்து இது நிச்சயமாக இது மாற்றப்பட வேண்டும். வட்டி வீத விஷயங்களாக இருக்கட்டும் மற்றும் பணவீக்கங்களாகவும் சீரான நிலைக்கு வர வேண்டும் என்றும், அதே நேரம் வருங்கால சந்ததியினர்களுக்கு அனைவருக்கும் வந்து இந்த வீடு வாங்குவதற்கு ஏற்றவாறு கொள்வனை செய்வதற்கு ஏற்றவாறு வந்து நிலைமை அமைய வேண்டும் என்ற தனது திட்டங்கள் பற்றியும் அந்த சந்திப்பில் வந்து கூறியிருந்தார். அடுத்த ஒரு செய்தி, வெளிநாட்டு தலையீடு தொடர்பான சிறப்பு அறிக்கையாளர் டேவிட் ஜோன்ஸ் அவர்கள் பதவி விலகுகின்றார்கள். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு எழுதிய கடிதத்தில் தனது பதவி விலகல் முடிவை டேவிட் ஜான்சன் இன்று மாலை வெளியிட்டார். இந்த மாத இறுதிக்குள் அல்லது ஒரு சுருக்கமான இறுதி அறிக்கையை வெளியிட்டவுடன் பதவி விலகுவதாக அவர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். மிகவும் பாகுபாடான சூழ்நிலையை தனது பதவி விலகுக்கு காரணமாக அவர் மேற்கோள் காட்டியிருக்கின்றார். டேவிட் ஜான்சன் அவரது பதவியிலிருந்து விலகுவதற்கு பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக கடந்த வாரம் வாக்களித்தார்கள் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். ஆனாலும் பதவியில் தொடரவுள்ளதாகவும் ஜிபி ஜான்சன் தெரிவித்திருந்தார். இந்த முடிவை ஜஸ்டின் ட்ரூடோவும் ஆதரித்திருந்தார். கனடிய அரசியல் வெளிநாட்டு தலைவர்கள் குறித்த பொது விசாரணை கலப்பிடுவதற்கு எதிராக டேவிட் ஜான்சன் பரிந்துரைத்தார் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. அடுத்தாக பார்க்க இருப்பது, இன்றைய தினம் டொரண்டோவில் ஹோலோகாஸ்ட் அருங்காட்சியகத்தினுடைய திறப்பு விழா இடம்பெற்றிருந்தது. இதில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ, ஒன்டாரியோ பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்கள் வந்து இதில் கலந்து கொண்டிருந்தார். அதே நேரம் ஹோலோகாஸ்டிலிருந்து சர்வைவர் தப்பிய நேர் லீப்சிகர் ஆகியோரும் வந்து இந்த திறப்பு விழாவில் கலந்திருந்தார்கள். இதில் இவர்கள் பேசிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். I want to start by congratulating all of you and everyone involved on this amazing world-class facility. I had an opportunity to take a tour of the facility and listening to the stories of survivors, listening to your story, Nate, not only what you experienced through the Holocaust, but what you experienced when you arrived in Toronto and how you started your life here. I encourage every single person within the Jewish faith, but outside the Jewish faith, that you come by and take a tour. It's chilling, to say the least, and really get educated on what happened. And it's critical that we have people from all across Ontario come by and take a tour. And you get a real sense of the atrocities that happen. As time passes and the atrocities of the Holocaust grow more distant, it's never been more important that history lives on. That's why today I'm thrilled to announce that our government will support this museum with a $500,000 investment that will go towards educators, developing education programs, establishing partnerships in community organizations, and supporting security for this new space. I'm proud of the role that the federal government has played in making this possible, including a $2.5 million investment in the museum. It's important to note that the fight against anti-Semitism begins with the lessons of the past, and one of the most egregious injustices ever visited upon any people in the Holocaust. And it is important that we do this work together across every level, across partisan lines, and I hope that the Jewish community here, and indeed all communities, note the strong collaboration because it has been never more important than now that we do this work together. Museums
house the stories of the past. They preserve the history of communities and cultures and help us understand who we are today by remembering where we came from and what we have confronted in the past. As we open the doors to the Toronto Holocaust Museum, we find ourselves looking back on a time of hopelessness and heartbreak, a time many of us will never understand and that many will continue to struggle to make sense of. A time of genocide propelled by a destructive force unlike anything we've ever seen. And this museum tells the stories of those who faced that evil. We share these stories so that we may all resolve never again. And what was very touching about the walkthrough that we did was to see it's about the people. And it's not a museum about artifacts and pictures, but it's really truly telling their story in their own words. Never again will there be another Holocaust because we will all stand together against such evil, such hatred. The preservation and protection of this history, the history of families and friends, could not be more important. These are the stories of resilience, of bravery, of standing up to evil. And these are the stories of many of the women and men who built the Toronto we call home. SFG Paralegal Services, Landlord, Tenant தொடர்பான பிரச்சனைகள், Employment Law, Small Claims, Human Rights என அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில். SFG Paralegal Services, தமிழில் பேசி ஆலோசனைகளை பெற்றிட அழையுங்கள் செல்வகுமார் 416-909-5533. உங்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதில் அனுபவம் கொண்டவர் செல்வகுமார். 416-909-5533. SFG Paralegal Services. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டொரண்டோ நேரம் 9:20 நீங்கள் குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொடுப்பவர் லைஃப் ஹண்ட்ரட் இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள். அடுத்தாக ஒரு தகவல், டொரண்டோ கம்யூனிட்டி ஹவுசிங் கார்ப்பரேஷன் வந்து குத்தகையாளர்கள், அதாவது டெனன்ட்ஸ், குடியிருப்பாளர்கள் வந்து அவர்கள் அளிக்கப்பட்டிருந்த அந்த மனித உரிமை புகார்களை வந்து சரியாக கவனிக்க தவறிவிட்டது என்றும் மற்றும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை வழங்கவில்லை என்றும் கூட ஒரு குற்றச்சாட்டுடன் கூறிய அறிக்கை ஒன்று வந்து இன்றைய தினம் வெளியாக இருக்கின்றது. இந்த டிசிஐசி, அதாவது டொரண்டோ கம்யூனிட்டி ஹவுசிங் கார்ப்பரேஷன் வந்து குத்தகைக்காரர்களிடம் அவர்களிடம் வந்து கேட்ட அந்த கம்ப்ளைண்ட்ஸ், அவருடைய அந்த புகார்களை கேட்ட பிறகு வந்து கடந்த சமரில் வந்து அவர்களுடைய புகார்களை கையாளுவதற்கான தனது செயல்முறையை வந்து ஆரம்பித்திருந்தன. அதுக்கான விசாரணையை வந்து தொடர்ந்திருந்தார்கள். ஆனால் அந்த விசாரணை முடிவுகள் வந்து வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் வந்து கோர்ட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. அதில் வந்து இந்த டிசிஐசி வந்து மனித உரிமைகள் அதுக்கு கொடுத்த அந்த மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட அந்த புகார்களை வந்து சரியாக கவனிக்க தவறிவிட்டது என்றும் தெரிவித்திருந்தார்கள். அதே நேரம் இந்த டிசிஐசி வந்து இணையதளத்திலும் மற்றும் குடியிருப்பாளர்களுடைய தொடர்புகளின் போதும் அந்த மனித உரிமை புகார்களை கையாளும் செயல்முறை பற்றி தவறான மற்றும் அணுக முடியாத தகவல்களையும் பகிர்ந்துள்ளதாக இந்த அறிக்கை தெரிவித்திருக்கின்றது. பல ஆண்டுகளாக இந்த அலுவலகம் செயல்படாமல் இருந்த போதிலும் கூட இந்த டிசிஎஸ்சியினுடைய இணையதளம் வந்து குடியிருப்பாளர்கள் தங்கள் புகார்களை எடுத்துக்கொள்வதற்காக முதன்மையிடமாக அந்த மனித உரிமைகள் அலுவலகத்தை பட்டியலிட்டதாக இந்த அறிக்கை தெரிவிக்கிறது என்பதையும் இன்றைய அறிக்கையில் வந்து குறிப்பிடுகின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கெனடிய வளம். இன்றைய கெனடிய வளம் பகுதியில் வந்து வசந்தகால சட்ட அமர்வு குறித்து கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெகுவால்ட் அவர்கள் வந்து இன்றைய தினம் செய்தியாளர்களை வந்து சந்தித்திருந்தார்.
அதிலும் குறிப்பாக 2 விஷயங்களை பற்றி அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க சொல்லலாம். அதாவது பொருளாதாரம் மற்றும் இந்த பசுமை தொழில்நுட்பங்களுடைய வளர்ச்சி மற்றும் பிரெஞ்சு குடியேற்றம் மற்றும் பிரெஞ்சு மொழியினுடைய அந்த தற்சமயம் இருக்கின்ற அந்த முன்னேற்றம் இது குறித்தும் கூட அந்த சந்திப்பில் பேசியிருந்தார். எனவே இந்த விடயத்தை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். We were talking about the third link, le troisième lien. It was a key promise of your government. Yeah. What would you have done better in that file? It wasn't an easy decision, because what happened with the pandemic is that it reduced the number of people traveling during peak hours. So we thought that maybe after the pandemic, the volume would come back. It didn't. So when we had the new figures, we had to take a decision with the volume and the waiting time on the 2 bridges. It doesn't justify the investment. Did you have the good communication strategy? We tried. It's not easy. We have to count on you. With so many lawsuits going against Bill 96, challenging provisions that Anglophones consider an assault to their essential rights, do you think you're governing for all Quebecers? Yeah, I think so. And I know many Anglophones, and many Anglophones in Montreal, they think that we have to protect French because it makes us distinct in North America. So it's good for the restaurants, it's good for tourism. So we need to keep French, and we have to be careful to make sure that in the future, Montreal and Quebec will stay French. So, of course, there are a few Anglophones who say, oh, we are in Canada, everything must be bilingual. If tomorrow we say Montreal is bilingual, it will be a matter of time before everybody switch to English. So we have to be careful. It's not easy to explain that to them, but I count on you. Yeah. The application, though, that last week we saw was a little bit difficult and challenging. Are we failing in the application of those laws that, for you, of course, are promoting French? And in the process, we're also failing Anglophones. Okay, try to explain you. Let's talk about healthcare services. Okay, when we give healthcare services, we don't ask the people, do you have the right? Are your parents? Did your parent went to the English schools or whatsoever? If somebody want to receive services in English, they will receive services in English. If we talk about education, we have more time to study each case, so we make sure, and it's like that since the Bill 101, if your parents went to an Anglophone school, the children can go. If not, they cannot go to English school. So between the two, other services that are given, they should be given to Anglophone, not to all immigrants, because we have to send a strong signal that Quebec has to be in French. CTV? Yeah. Phil wants to go last. Oh, okay. We keep Phil for the end. Okay. That's Like we mentioned, your third link plans changed drastically, and your immigration targets have increased after previously saying that going above 50,000 would be a bit suicidal. How would you say your party fared with your election promises that you ran on? Okay, so first we tabled 2 scenarios, one at 50,000 and the other one at 60,000 plus the PEQ. But what we say, and it was new to me, is that the federal government has to accept that all these additional people will need to speak French.
And so far in the discussions we have with the federal government, they agree that we increase only the number of economic immigrants. So these are the two scenarios. So we'll listen to people in the next few months and then take a decision. But when I said that increasing the number would be suicidal, it's because, of course, I was talking about French. But if all the ones we had are speaking French, it helps French. So we'll have to take the decision. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்பரோவில் கனடியன் ஃபின்ச் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. தொடர்ந்து நேரம் 9:28 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொடுப்பவர்கள் லைஃப் ஹண்ட்ரட் இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. அடுத்த தகவல், வெஸ்ட்ஜெட் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் பட்ஜெட் விமான நிறுவனமான ஸ்வூப்பை மூடுவதாக அறிவித்திருக்கின்றது. ஜூன் 9 இன்று வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் விமான நிறுவனத்துக்கும் ஏர்லைன் பைலட் சங்கத்துக்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்ட பிறகு அக்டோபர் இறுதிக்குள் ஸ்வூப்பின் செயல்பாடுகள் அதன் முக்கிய நடவடிக்கைகளில் ஒருங்கிணைக்கப்படும் என வெஸ்ட்ஜெட் அறிவித்திருக்கின்றது. வெஸ்ட்ஜெட் மற்றும் ஸ்வூப் ஆகிய இரண்டின் விமானிகளினுடைய அவர்களுடைய சம்பளம், அதாவது ஊதியம் தொடர்பாக கடந்த மாதம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இவ்வாறாயினும் விமான நிறுவனமும் விமானிகள் சங்கமும் வேலை நிறுத்த போராட்டத்தை தவிர்த்து கடைசி நிமிட ஒப்பந்தத்தை எட்டக்கூடியதாக இருந்தது. எனவே இன்றைய தினம் அங்கீகரிக்கப்பட்ட இந்த பேரம் பேசும் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஸ்வூப்பை ஒருங்கிணைக்க வெஸ்ட்ஜெட் விரிவுபடுத்தப்பட்ட செயல்முறை மூலம் தொடங்குகின்றது. இது அக்டோபர் 28 இந்த வருடம் அக்டோபர் 28 அந்த மாதத்துக்குள் ஸ்வூப் விமானங்கள் முடிவடையும் என கூறப்படுகின்றது. பட்ஜெட் விமானத்தின் தற்போதைய நெட்வொர்க் அதுவரை பயணிகளுக்கு பாதிப்பை தவிர்க்கும் வகையில் இது அமையும் எனவும் கூறப்படுகின்றது. தற்சமயம் இருக்கின்ற ஸ்வூப் ஊழியர்களும் இந்த புதிய ஒப்பந்தத்துக்கு வெஸ்ட்ஜெட் நிறுவனத்தில் செல்வார்கள் என்றும் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். அந்த வகையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் 223 ரூபாய் செலுத்துகின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 64 ரூபாய் 50 சதங்கள் செலுத்துகின்றன. எனவே கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்குகின்ற நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். பிரம்டனில் அமைத்துள்ள கொலம்பியா குரூப் ஆதரவில் இன்றைய கனேடிய நாணய மாற்று வீதம் இலங்கை 223 ரூபாய், இந்தியா 64.50 ரூபாய், அமெரிக்கா $0.75, ஐரோப்பா $0.70 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.68 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.60 பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.11 ஆஸ்திரேலியன் டாலர், சிங்கப்பூர் $1. பிரம்டனில் அமைந்துள்ள கொலம்பியா குரூப் ஆதரவில் இன்றைய கனேடிய நாணய மாற்று வீதம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்ஃபர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம் பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. இந்த அவசர உலகத்தில் என்னை போல் பல பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. யார் அது புதுசா? வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. Everyone works. What's wrong with you? பிள்ளைகிட்ட சாதகத்தை ஒருக்கா பார்க்க வேணும். என்ன கஷ்டம் அலமோ தெரியல. மனம் 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 மனம்
நிலம் என பசுமைகளும் எனதுலகம் உனதருகில் தினம் மோட்சம் பகிர்ந்திடும் பயணம். Non, 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 non. Je suis toujours célibataire. Jamais la vie mariée, hein? என்னை என்னவோ இன்பம் என்னவோ இந்த நிமிஷம் தானோ என்னை உன்னிலே கண்ட நொடிகள் தானோ. ஹோல்ட் ஆன். இப்போ தானே சந்திச்சிருக்கிறேன். போ பாரு. டொரண்டோ நேரம் 9:33 நீங்கள் முடிவு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் லைஃப் ஹண்ட்ரட் இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. அடுத்ததாக நாங்கள் கலையரங்கம் பகுதியில் நுழைகின்றோம். அந்த வகையில் இன்றைய கலையரங்கம் பகுதியில் பார்க்க இருப்பது ஒரு தமிழ் பாப் இசை பாடல். 400 ஹிப்பி என்ற டைட்டிலில் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. பாபு ஜெயகாந்தன் இந்த பாடலை ரீமேக் செய்திருக்கின்றார். எனவே அந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம். நான் ஒரு ஹிப்பி, எங்க அப்பே ஒரு கப்பி, போட்டானே தொப்பி, நான் ஓடி வந்தேன் தப்பி. ஐயோ, நான் ஒரு ஹிப்பி, எங்க அப்பே ஒரு கப்பி, போட்டானே தொப்பி, நான் ஓடி வந்தேன் தப்பி. நான் ஒரு ஹிப்பி. மர்ஜுவானா புகைப்பதிலே எனக்கு ரொம்ப ஹாப்பி, எல்எஸ்பி குடிப்பதிலே கண்ணு ரெண்டும் சொக்கி. மர்ஜுவானா புகைப்பதிலே எனக்கு ரொம்ப ஹாப்பி, எல்எஸ்பி குடிப்பதிலே கண்ணு ரெண்டும் சொக்கி. மூளை எல்லாம் கலங்கி போச்சு, உலகம் எல்லாம் சுத்தி. முதலாய் பார்த்த பொண்ணு, ஐயோ அவள் வெப்பி, ஐயோ அவள் வெப்பி. நான் ஒரு ஹிப்பி, எங்க அப்பே ஒரு கப்பி, போட்டானே தொப்பி, நான் ஓடி வந்தேன் தப்பி. ஐயோ, நான் ஒரு ஹிப்பி, எங்க அப்பே ஒரு கப்பி, போட்டானே தொப்பி, நான் ஓடி வந்தேன் தப்பி. நான் ஒரு ஹிப்பி. தலைமயிரை வளர்ப்பதிலே எனக்கு ஒரு ஹாப்பி, அதை தடவிக்கொண்டே இருப்பாளே காதலியால் பம்பி. தலைமயிரை வளர்ப்பதிலே எனக்கு ஒரு ஹாப்பி, அதை தடவிக்கொண்டே இருப்பாளே காதலியால் பம்பி. காதல் காதல் என்று சொல்லி அணைத்துக் கொள்வாள் அப்பி. உலகம் போற போக்க பார்த்து நான் போறேன் தப்பி, நான் போறேன் தப்பி. நான் ஒரு ஹிப்பி, எங்க அப்பன் ஒரு கப்பி, போட்டானே தொப்பி, நான் ஓடி வந்தேன் தப்பி. ஐயோ, நான் ஒரு ஹிப்பி, எங்க அப்பன் ஒரு கப்பி, போட்டானே தொப்பி, நான் ஓடி வந்தேன் தப்பி. நான் ஒரு ஹிப்பி, நான் ஒரு ஹிப்பி, நான் ஒரு ஹிப்பி, நான் ஒரு ஹிப்பி, நான் ஒரு ஹிப்பி.
உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. டொரண்டோ நேரம் 9:38 நீங்கள் குடிவின் கிட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொடுப்பவர்கள் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதிமார் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள். கலையரங்கம் பார்த்தீர்கள். அடுத்ததாக பார்க்க இருப்பது வானிலை அறிக்கை. எனவே நாளை கனடாவின் முக்கியமான நகரங்களில் காலநிலை பிடிக்க போகிறது இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் ஜூன் மாதம் 10ஆம் தேதிய வானிலை அறிக்கை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், சூரிய ஒளியுடன் முயல் கூட்டம் சேர்ந்து காணப்படும். ஆட்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், சூரிய ஒளியுடன் முயல் கூட்டம் சேர்ந்து காணப்படும். மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. மான்ட்ரீலில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ், சூரிய ஒளியுடன் முயல் கூட்டம் சேர்ந்து காணப்படும். மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், சூரிய ஒளியுடன் முயல் கூட்டம் சேர்ந்து காணப்படும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், முயல் கூட்டம் அதிகரித்து காணப்படும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் ஜூன் மாதம் 10ஆம் தேதிய வானிலை அறிக்கை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோர்ட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் 416-568-4301. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. டொரண்டோ நேரம் 9:41 நீங்கள் குடிவினை கிட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜ் அவர்கள். வானிலை அறிக்கையை பார்த்தீர்கள். அதாவது டொரண்டோவின் காற்றின் தர எச்சரிக்கை 4 நாட்களுக்கு பிறகு இந்த புகைப்பிடிக்கும் நிலைமைக்கு பிறகு, இந்த ஸ்மோக் எஃபெக்ட்டுக்கு பிறகு இன்றைய தினம் முடிவுக்கு வந்திருக்கின்றது. வடகிழக்கு ஒன்றாரியோ மற்றும் கியூபெக்கில் ஏற்படுகின்ற இந்த காட்டுத்தீயின் விளைவாக டொரண்டோ இந்த நகருக்கு மேலே இந்த புகை மூட்டம் தற்சமயம் நீங்கி இருக்கின்றது. அதனால் திங்கட்கிழமை முதல் இந்த எச்சரிக்கை நடைமுறைக்கு வந்திருந்து தற்சமயம் இன்று காலை இது நீக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஃபெடரல் வானிலை அமைப்பின் கூற்றுப்படி டொரண்டோவின் காற்றின் தரம் தற்போது அதன் குறியீட்டின் இரண்டாம் நிலையில் இருக்கின்றது. இது வெளிப்புற நடவடிக்கைகளுக்கு உகந்த காற்றின் தரம் என இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஓரளவு தெளிவான காற்றை நீங்கள் அதாவது உணரக்கூடியதாகவும் சுவாசிக்கக்கூடியதாகவும் இருக்கும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் துஷ்யந்தி குணரட்னம்.
இன்று ஜூன் மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. லைவ் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க் ஆதரவில் குடிவினிங்.canada.com, தேசியம்.nation.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். வெளிநாட்டு தலையீடு தொடர்பான சிறப்பு அறிக்கையாளர் டேவிட் ஜான்சன் பதவி விலகுகிறார். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவிற்கு எழுதிய கடிதத்தில் தனது பதவி விலகல் முடிவை டேவிட் ஜான்சன் இன்று மாலை வெளியிட்டார். இந்த மாத இறுதிக்குள் அல்லது ஒரு சுருக்கமான இறுதி அறிக்கையை வெளியிட்டவுடன் பதவி விலகுவதாக அவர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டார். மிகவும் பாகுபாடான சூழ்நிலையை தனது பதவி விலகலுக்கு காரணமாக அவர் மேற்கோள் காட்டினார். டேவிட் ஜான்சன் அவரது பதவியில் இருந்து விலகுவதற்கு பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக கடந்த வாரம் வாக்களித்திருந்தனர். ஆனாலும் பதவியில் தொடரவுள்ளதாக டேவிட் ஜான்சன் தெரிவித்திருந்தார். இந்த முடிவை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் ஆதரித்திருந்தார். கனேடிய அரசியலில் வெளிநாட்டு தலையீடுகள் குறித்து பொது விசாரணைக்கு அழைப்பு விடுப்பதற்கு எதிராக டேவிட் ஜான்சன் பரிந்துரைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கனேடிய வரலாற்றில் மிக இளைய வயதில் பல்கலைக்கழக பட்டதாரியாகும் பெருமையை ஆட்டவா பெண் பெறுகிறார். 12 வயதான ஆந்தியா கிரேஸ் பேட்ரிசியா டெனிஸ் பல்கலைக்கழக பட்டம் பெறுகிறார். அவர் ஆட்டவா பல்கலைக்கழகத்தில் நாளை அறிவியல் இளங்கலை பட்டத்தை பெறவுள்ளார். அவர் இந்த பட்டப்படிப்பை தனது 9 வயதில் ஆரம்பித்திருந்தார். நியூஃபவுண்ட்லேண்ட் லேப்ரடோர் 14 வயது சிறுமி கடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் 3 பேர் குற்றச்சாட்டை எதிர்கொள்கின்றனர். நியூ பிரின்ஸ்விக்கை சேர்ந்த 72 வயதான ஆண், நியூஃபவுண்ட்லேண்ட் லேப்ரடோர் சேர்ந்த 49 வயதான ஆண், 63 வயதான பெண் இதில் கைது செய்யப்பட்டனர். இந்த மூவர் மீது கடத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் பதிவாகின. காணாமல் போன 14 வயது சிறுமியை கண்டுபிடிப்பதற்காக நேற்று காவல்துறையினர் அமர் எச்சரிக்கையை விடுத்திருந்தனர். இன்று அதிகாலை அவர் பாதுகாப்பாக கண்டுபிடிக்கப்பட்டார். ஆல்பர்டா மாகாணத்தில் காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த 2 வயது சிறுமி உயிரிழந்தார். அவன் நேற்று பிற்பகல் காணாமல் போனதாக RCMP அறிவித்தது. இவரை கண்டுபிடிக்க முன்னெடுக்கப்பட்ட முயற்சி பலனளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட சுமார் 1.5 மணி நேரத்தின் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்ட இவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மரணமடைந்ததாக அறிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்த விசாரணை தொடர்வதாக RCMP தெரிவித்தது. ஆன்டாரியோ மாகாணத்தின் மொஸ்கோகா பகுதியில் காணாமல் போன 3 சிறுவர்கள் மீட்கப்பட்டனர். 15 வயது சிறுவன், 12 வயது சிறுமி, 7 வயது சிறுமி பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக ஒன்டாரியோ காவல்துறையினர் தெரிவித்தனர். அவர்களை கண்டுபிடிக்க உதவிய அனைவருக்கும் காவல்துறையினர் நன்றி தெரிவித்தனர். டொரண்டோ ப்ளூ ஜேஸ் அணியில் இருந்து ஆந்தனி பாஸ் நீக்கப்பட்டார். ஆந்தனி பாஸ் பகிர்ந்த LGBTQ-க்கு எதிர்ப்பான சமூக ஊடக இடுகையை தொடர்ந்து இந்த அறிவித்தல் வெளியானது. தனது சமூக ஊடக இடுகைக்காக ஆந்தனி பாஸ் கடந்த வாரம் பகிரங்க மன்னிப்பு கோரினார். ஆனாலும் அவரை அணியில் இருந்து நீக்க ப்ளூ ஜேஸ் இன்று முடிவு செய்தது. ப்ளூ ஜேஸ் எடுத்த இந்த முடிவை மதிப்பதாக பிரைட் டொரண்டோ நிர்வாக இயக்குநர் கூறினார். லைவ் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் நமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:47. கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கடா நிகழ்ச்சி இந்த வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தால் லைவ் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. எனவே இந்த குட் ஈவினிங் கடா நிகழ்ச்சியை நீங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணி வரை 9 மணிலிருந்து 10 மணி வரை யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் மற்றும் IPTV-னூடாகவும் மற்றும் எங்கள் GEC தமிழ் ஆப்பினூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் திங்கட்கிழமை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்று செல்கின்றான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.